3 பேர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. ஒரு பலவீனமான தலைமை தன் தோல்வியை மறைக்க அரசு மீதும் தவேக மீதும் பழி போடுவதாக குற்றச்சாட்டு என தவேக தனது தன்னிலை விளக்கத்தை கொடுத்துள்ளது. உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை எனவும் தவேக தனது விளக்க அறிக்கையில் கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் ஒரு தலைமையின் கீழ் அவர்கள் இருக்க விரும்பவில்லை எனவும் தமிழக வெற்றிக் கழகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. எங்களின் கவனம் முழுவதும் மக்கள் மேம்பாடு மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சியை நோக்கி உள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பிரேமி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் ஒரு தலைமையின் கீழ் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்க விரும்பவில்லை என தமிழக வெற்றி கழகம் சார்பில் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்த நிலையில் சபாநாயகர் பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினர். தொடர்ந்து அவர்கள் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக அறிவித்த சபாநாயகர் எம்எல்ஏக்கள் பதவி விலக காரணம் கூற தேவையில்லை எனவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு சகிதத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதற்கு விளக்கம் அளித்து பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தங்களின் ராஜினாமா கடிதத்தை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரிடம்தான் கொடுக்க முடியும் என்பதை கூட அறியாத ஒருவர் ஏற்கனவே பலமுறை ஆட்சி செய்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்பதை எண்ணி தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் என விமர்சிக்கப்பட்டுள்ளது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமெனில் சட்டமன்ற செயலகத்திற்கு தான் வர வேண்டும் எனவும் அதுதான் ஜனநாயகம் வகுத்த வழிமுறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தொடர் தோல்விகளால் புலம்ப வேண்டாம், சரிந்து வரும் உங்கள் அரசியல் சாம்ராஜ்யத்தை எங்களின் மீது பழி போட்டு காப்பாற்ற முடியாது எனவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பலவீனமான தலைமை தன் தோல்வியை மறைப்பதற்காக அரசு மீதும் நமது கழகத்தின் மீதும் பழி போடுகிறது எனவும் உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் ஒரு தலைமையின் கீழ் இருக்க அவர்கள் விரும்பாமல் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் நமது தலைவரின் ஆற்றலை மதித்து மக்கள் சேவை செய்ய அவர்கள் சுய விருப்பத்தின் பேரில் வந்து இணைந்துள்ளதாகவும் அதில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதாரணமாக கட்சி மாறுபவர்கள் தங்களின் எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பார்கள் எனவும் ஆனால் இங்கு அவர்கள் தங்களின் பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு மக்களின் மறுதேர்தலை சந்திக்க தயாராக வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூவாத்தூரில் என்ன நடந்தது என்பதை இந்த நாடே அறியும் எனவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து தார்மீக பொறுப்பேற்று தங்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் மன்றத்தை மீண்டும் சந்திக்க துணிவோடு அவர்கள் வந்துள்ளதாகவும் தேர்தலில் மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள், இப்போது உங்கள் ஆட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே உங்களை நிராகரித்து வருகிறார்கள் எனவும் எங்களின் கவனம் முழுவதும் மக்கள் மேம்பாடு மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சியை நோக்கியே உள்ளது எனவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேமி.